பாருங்க. நீங்க வெளியே போய் உங்க உடம்ப செக் பண்ணி பாருங்க. எது எது தேவையில்லாத காரியம் உங்க உடம்புல விலகி போயிருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். மகிழ்நீரே, ஆறுதல் மழை நீரே, அகினி மகிழ்நீரே, ஆறுதல் மழை நீரே, நித்திய துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, நித்திய துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உயர்விக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர்விக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, எல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி, 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 மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் துடைத்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் துடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா
நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற வார்த்தை சொல்லுகிறது. பிரசனமா செய்வாடி கொண்டிருக்கிறது. பிரசனமா செய்வாடி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசனமா செய்வாடி கொண்டிருக்கிறது. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த அருமையான ராத்திரி வரைக்காக கூட இந்த நாளில கூட எங்களை தெரிந்து கொண்டீரே, இந்த நாளில கூட எங்களை எப்பா நீங்க அழைத்து வந்தீரே. உங்களுடைய பாதத்தில் அண்டி வந்திருக்கிறோம், உங்களுடைய பாதத்தில் அண்டி வந்திருக்கிறோம். விடுதலை கொடுக்க நல்லவரா இருக்கிறீங்க, சுகத்தை கொடுக்கிற நல்லவரா இருக்கிறீங்க. ஓ எங்களை மறக்கிற தேவனா இல்ல, எங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறீங்க, ஓடி தண்டிக்கிற தேவனா இல்ல. ஒரு விஷயம் மனது உருகிங்க தாவே, ஒவ்வொரு கண்ணோட ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பலப்படுத்துங்க. ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய சந்தோஷம். உங்க நாமத்துல எதை கேட்டால் தருவேன் என்று சொன்னீங்க. அநேகருக்கு விடுதலை தேவைப்படுகிறது, அநேகருக்கு சுகம் தேவைப்படுகிறது. உங்ககிட்ட மாத்திரம் தான் இருக்க கத்தாவே சுகம், உங்ககிட்ட மாத்திரம் தான் இருக்க கத்தாவே விடுதலை. உங்க தவிர வேற யாருக்கிட்ட இல்லை கத்தாவே. உங்க நோக்கி பார்க்க, உங்க நோக்கி பார்க்கிற ஒரு முகத்தை நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னீரே, வெட்கப்பட விட மாட்டேன்னு சொன்னீரே. இந்த உலகத்துல எல்லா தெய்வங்களும் இருக்காங்க தாவே, ஆனா எந்த தேவனை சொல்ல வருத்தப்பட்டு பார சுமக்கிறீங்களே, நீங்க எங்கிட்ட வாங்க, உனக்கு இலை பாரத தருவன்னு யாரும் சொல்ல கத்தாவே. நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் இலை பாரத ஆசீர்வதிங்க, பலப்படுத்துறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். துதிக்கான மாட்சி யாவையும் குறிக்கிறேன். எங்கள் ரட்சகர் மீட்புடர்மான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
ஒரு ஆயத்தத்தோடு கடந்து வந்தேன். ஆனால் தேவனோட சில வார்த்தைகளோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். நான் உங்களோட தேவன் உங்களுக்காக என்ன காரியங்களை குறித்து பேச திட்டமிட்டோம் அதை பேச ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள், ஏன் கஷ்டங்கள், ஏன் துன்பங்கள், ஏன் துயரங்கள், எதற்காக அவர் வாழ்க்கையில அடுத்த தோல்விகள், ஏன் அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில அடுத்து தொடர்ந்து சரிவுகள், ஏன் அடுத்தடுத்து அவர்கள் வாழ்க்கையில அநேகருக்கு முன்பாக வெட்கங்கள். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் யாரையும் விட்டு போற தேவன் அல்ல, யாரையும் விட்டு விலகுற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். ஒரு பொருத்தனை, அந்த பொருத்தனையிலிருந்து எல்லாருமே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே we are under one contract, ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. தேவன் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். ஆனா தேவன் திட்டம் வைக்கிற ஒரு நாட்கள் உண்டு. தேவனை அறியாத நாட்களில் தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்களோடு தேவன் இடைப்பட்டு சொல்கிறதுல, எப்போ நீங்க அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்ப அவருடைய பிள்ளைகளாக மாறினப்பது சில காலத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சில காலத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வேத பகுதியில நம்ம வாசிக்கிறது முழுவதும் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 66 புஸ்தகத்துல தான் நம்ம இந்த சகல ஆசீர்வாதத்தையும் சகலத்தையும் வாசிக்கிறோம். இதுல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய முன்னோர்கள் ஒழுங்கு நடந்தவர்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, ஒழுங்கு இல்லாதவங்க எப்படி சாபத்துக்கு உள்ளானார்களோ, இது நடைமுறையாக நடைபெற்ற ஒவ்வொரு காலத்து குறித்து நம்ம இடத்துல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் இந்த புஸ்தகத்தை, அதெல்லாம் யோசுவாவோடு சொல்லும் போது தேவன் சொன்னாரு, இந்த வார்த்தை உன் வாய் விட்டு பிரியாக இருக்க கடவுள் என்று சொன்ன இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வார்த்தை என்று பார்க்கும்போது வசனமாக காணப்படுது. இந்த ஜீவன வார்த்தையின் ஜீவன வசனம் உன்னுடைய வாயை விட்டு பிரிக்காத இருக்க கடவுள். ஒவ்வொரு நாளும் இதனை உச்சரித்துக் கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் இதனை சொல்லிக் கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி 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 துதிச்சு கொண்டே இரு. நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஒரு பொருத்தனை நான் செய்வேன். இந்த நாளில் கூட எனக்கு ஒரு ஆத்மா வேணும் கட்டாவே. அந்த ஒரு ஆத்மாவை நான் கண்டிப்பா சந்திக்கணும். அந்த ஒரு ஆத்மாவுக்கு நீ நல்லவர் என்பதை மாத்திரம் நான் சொல்ல கட்டாவே, ஒண்ணு சொல்ல எனக்கு விருப்பப்பட்டேன். நீ நல்லவர் மாத்திரம் சொல்லிட்டா போதும், அந்த நல்லவருக்குள்ள சகலம் அடங்கி இருக்கிறது. ஆனா ஒரு நாள் கூட தேவன் அந்த ஒரு பொருத்தனையை நிறைவேற்றாத இல்லை. ஆனா நம்ம எதை அப்படி கேட்கிறோமோ அதை அவர் நிறைவேற்ற நல்லவரா இருக்கிறார். அதுல 1% கூட சந்தேகமே கிடையாது. 100க்கு 100க்கு மேல ஒரு நபர் இருந்தா அது கண்டிப்பா அதையும் அவருக்கு பொருந்தும். ஆனா இருக்கிறது 100, அது 100 மடங்குல 100 மடங்கு அவர் பொருந்தினவராக இருக்கிறார். ஆனா மனிதனு தான் அவருடைய நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தன்னுடைய செய்கைகளை, நடவடிக்கைகளை, தன்னுடைய பாவனைகளை மாற்றிக்கொள்ளுவனாக இருக்கிறான். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நான் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரணமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஹவாய் செப்பல் போட்டுக்கினேன் ஒரு வெளியோ எவ்வளவு தூரம் தான் கலந்து கொள்ளும். ஆனா என்னுடைய தோப்பனாரோட நாட்கள்ல பார்க்கும்போது எனக்கு வருடத்துக்கு ஒரே ஒரு ஹவாய் செப்பல் தான் கிடைக்கும். அது 10 ரூபாய் கொடுத்துருவாங்க. 6 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 4 ரூபாய் சாப்பிட்டாலும் சரி, இல்ல 10 ரூபாய்க்கு நீ வாங்கினாலும் சரி,
ஆனா நான் போயிட்டு கொஞ்சம் கம்மி விலையில பேசிட்டு 6 ரூபாய்க்கு ஒரு செப்பல் வாங்குவேன். அதான் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாட்டி அது போடணுன்னு. அந்த நாளைக்கு அழகா இருக்கும். ஒரு வாரம் விட்டு அது மேல இருக்கிற கவர் சாப்பிட்டுட்டு தனியா வந்துடும். ஆனா அது ஒரு வாரம் கழிச்சு ஒரு வருடத்துக்கு வெறும் காலோட தான் இருக்கணும். ஆனா ஒரு வசதி வந்த காலம் வந்தது. அதுவும் வெறும் அவை செப்பலை போட்டு நடந்து கொண்டிருந்தோம். இன்னொரு காலம் வந்தது. அந்த காலம் ஒரு ஷேண்ட்ல போட ஆரம்பிச்சோம். ஒரு நல்ல ஒரு அவை செப்பல் ஒரு குவாலிட்டி தான் மாத்திக்கிறோம். நம்ம பாவனைகளை மாற்றிக் கொள்றோம். நமக்கு செழிக்க அல்லது நம்முடைய தோற்றம் மாற அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசதி வர நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ அந்த மாற்றம் வர பிற்பாடு என்ன பண்ண ஆரம்பித்தோம்? ஷூ போட ஆரம்பிச்சோம். அப்ப ஷூ போடும்போது எப்படி பார்க்க ஆரம்பிப்போம்? ஒரு லோக்கல்ல ஒரு கடையில போயிட்டு ஒரு 150 ரூபாய் ஒரு ஷூ கிடைக்குமா? அந்த ஷூவை 10 வாட்டி தைக்கிறதுக்கே 250 ரூபாய் ஆயிடும். 10 வாட்டி கிழிஞ்சு போடும் அந்த ஷூ. அந்த ஷூவை தைச்சி போட்டு 200 ரூபாய் செலவாயிட்டு இருக்கும். அதனால அப்படி. ஆனா இன்னொரு காலகட்டம் வந்துச்சு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அது எனக்கு சொந்தமானது அல்ல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்ப மேல மாதிரி போறேன். இப்ப போகும்போது ஒரு 2000 ரூபாய்க்கான ஒரு ஷூ இருக்கணும். 1000 ரூபாய்க்கான ஒரு ஷூ இருக்கணும். அதை போட்டு நீ நடக்கும்போது ஜனங்க பார்க்கும்போது ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் நினைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ள நீங்க போட்டு பார்த்த உடனே உங்களுக்குள்ள தோணுது, இது நம்ம ரோட்ல நடக்கிறதுக்கு தகுதி இருக்கு, ஜனங்க பார்க்கும்போது நம்முடைய மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. இதே போல மனிதனுடைய அடிப்படையில் என்ன நடக்குது என்று பார்க்கும்போது தேவனுக்கும் அதே போலதான் மனிதன் ஆதியிலே வரும்போது கர்த்தருடைய ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொள்கிறான். அந்த ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொள்வது என்னத்த ஒப்பந்தத்தை உருவாக்கி கொள்கிறான்? நீ என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ரட்சகர் என்று பார்க்கும்போது you are the savior. a savior சேவியர் என்று பார்க்கும்போது சகலத்திலும் அவருக்கு பங்கு உண்டு. சகலத்திலும் உங்களை காப்பவர், சகலத்திலும் வழிநடத்துபவர், சகலத்திலும் உங்களை தாங்குபவர், சகலத்திலும் ஏந்துபவர். இவரை காட்டிலும் வேற ஒருவரை நீங்க யாரும் நம்பி இல்ல. He is your God. He is going to save you. இவரை விட்டு அவர் யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. ஒரு தீர்மானத்துக்கு ஒரு உறுதிக்கு வரீங்க. அந்த உறுதி வந்த பிற்பாடு தான் நீங்க ஞானஸ்நானம் எடுத்து அவருக்குள்ள நீங்க ஒரு அவைங்களாக வாழ தீர்மானிக்கிறீர்கள். ஆனா இந்த தேவனுடைய அவயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய அவயங்கள் இயேசு கிறிஸ்து அவையாக நம்ம இருப்போம். ஆனால் அவருக்குள்ள இருந்த ஒரு குவாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்க காணப்பட வேண்டும். அவரு தேவ ஆவியை பெற்று தேவ ஆவியை பெறாததற்கு முன்பாக தன்னுடைய 30 ஆண்டுகள் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி ஒரு இடத்துல ஒரு கிரையில் நடந்து கொண்டிருக்கலாம் அவர். ஆனா இந்த தேவன் அவரை ஊழியத்துக்கு என்று என்றைக்கு ஆவினால் அபிஷேகப்பட்டு தெரிந்து கொண்டாரோ அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த நாள் தொடங்கி ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து ஓய்ந்து இருந்ததா, அதாவது எந்த நேரம் சுவிசேஷம் சொல்லப்படாமலும் அல்லது இந்த ஊருக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அல்லது கொஞ்சம் நல்லா எனக்கு ஓய்வாகுது அப்படின்னு இருந்துதான் நம்ம சரித்திரத்துல வாசிக்கவில்லை. ஏன் அந்த காலகட்டம் இருந்தது? அவரை ஒரே ஒரு நிமிஷம் வேதத்துல சொல்லப்படுது, அவருக்கு பசி உண்டாயிற்று உங்களை போல அவருக்கும் ஒரு டயர்ட்னஸ், ஒரு டயர்ட் அவருக்கு இருந்தது. அதனால தான் கடல்ல போட்ல எல்லாம் போய் கொண்டிருக்கும் போது அவர் சில மாத்திரம் அவரு தலைகாணி வச்சு ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார். ஆனா அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்து சில வினாடிகளுக்குள்ளாக கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, காற்று வீச ஆரம்பித்தது, புயல் வீச ஆரம்பித்தது. அந்த இடத்துல கடலிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. ஏன் உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறேன்? தேவன் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக பேசினார். அந்த கெத்செமனே தோட்டத்துல அன்றைக்கு நடக்க போற சம்பவத்தை குறித்து அவரை யோசித்துக் கொண்டு கர்த்தரோட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா இந்த பாடுகள் ரொம்ப பயங்கரமான பாடுகள். இனி நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்ப மிகவும் பயங்கரமான சம்பவங்கள் என்று இயேசுக்கு நன்றாக தெரியும்.
எதை சுமக்க வேண்டுமோ, எவைகளெல்லாம் தாங்க வேண்டுமோ அதெல்லாம் ஏற்கனவே இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அது வரைக்கும் யாரும் இயேசு ஒரு அடி அடிச்சாங்க வேதத்துல சொல்லப்படுகிறதா? யாரும் ஒரு அடி அடிக்கல. இயேசு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி குத்தினார் வேதம் சொல்லப்படுகிறதா? இல்ல. இல்ல ஒரு முள்ளு அவருக்கு குத்துச்சு வேதத்துல சொல்லப்படுகிறதா? இல்ல. அவர் சதையில ஒரு அடியும் படாத அவ்வளோ ஒரு பரிசுத்தமான சரீரத்தை வைத்துக் கொண்ட, ஒரு கீரோலம் காணப்படாத அளவுக்கு ஒரு பரிசுத்தமான சரீரத்தை இயேசு கிறிஸ்து வைத்துக் கொண்டிருந்தார். ஆனா நம்ம அடி உதப்பட்டு கீழே விழுந்து எழுந்துங்க, நம்மளுக்கே ஒரு அடி விழுந்தா வேதனை அதிகமாக இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா அந்த எப்படி பிறந்தாரோ அதே போல சதைகள் அந்த நாள் வரைக்கும் அவ்வளவு அழகா இருந்த சதைகள். அதுல படப்பட பாடல்களின் தேவன் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவருக்குள்ள அந்த ஒரு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அதை காணப்படும் போது இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்கி பிதாவோட கேட்கிறார், பிதாவே இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் இதை நீங்க படி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா அவர் வந்த நோக்கம், அவர் வாழ்ந்த 3.5 வருஷம் வரைக்கும் அவர் வந்த நோக்கத்தை அவர் மறக்கல. அவரு ஒரு திட்டத்தோட ஒரு தீர்மானத்தோடு கடந்து வந்தாரு. அந்த தீர்மானத்தை அவர் விடவே இல்லை. எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நோக்கத்து மேலே குறியாகவே இருந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருந்தார். அப்ப எதை செய்யணும்னு அவர் நினைச்சாரோ, அநேக பேர் இருந்தாங்க, அநேக பேர் வியாதியோட இருந்தாங்க, அநேக பேர் பலவீனத்தோடு இருந்தாங்க, அநேக பேர் சோர்வோடு இருந்தாங்க, எத்தனையோ பேர் எத்தனை பிரச்சனையோடு இருந்தாங்க. ஆனா பிதா யாருக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும்னு இயேசுவோட தீர்மானம் வச்சிருந்தாரோ சகல ஒரு நபருக்கு விடாம எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து அவர் சுத்தமாக்கிட்டு சென்றார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனா இந்த நாளிலே கூட நம்ம இயேசு கிறிஸ்து சரீரங்களாக இருக்கும் போது சில ஒப்பந்தத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். இயேசுடைய அவயவமாக நம்ம காணப்படுவோமானால், இயேசுடைய சரீரத்தில் ஒரு சரீரமாக நாங்கள் காணப்படுவோமானால் கண்டிப்பா நம்ம வாயும் நம்ம கையும் கண்டிப்பா சும்மா இருக்காது. ஏன் சும்மா இருக்காது? நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக. அப்போ இயேசுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உங்களை வேற ஜனங்க பார்க்கும்போது அவருடைய சாயலாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்க அவர் அடிச்சுவரை நீங்க அவரோடு தொடர்ந்து நடக்கிற ஜனங்களாக இருக்கிறீர்கள். இந்த ஜனங்க உங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை காண்கிறது போல உங்களை காண்கிறார்கள். அப்போ நம்மளுக்குள்ள சில தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நம்மளுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கிறோம், நம்மளுக்குள்ள சுத்தம் இருக்கிறோம், பரிசுத்தம் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான காரியங்கள் அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்கணும். வெறும் நான் சுத்தமா இருந்துட்டு நான் வீட்டிலே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது கூட கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். இதை சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை கொண்டு சங்கீதம் 15ல ஒரு வார்த்தையை கொண்டு பேசுகிறார். இந்த வார்த்தையை பேசும்போது அவர் சொல்கிறார், வாசிங்க. சங்கீதம் 15:1 வாசிங்க. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் செய்வான்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. தாவீது தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. சில பேர் தாவீதுடைய பேர் வச்சுக் கொள்வாங்க. ஆனா தாவீதுடைய குவாலிட்டியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேர் நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா எல்லா காரியத்திலும் தாவீது கர்த்தருக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லப்படுது. சில காரியங்கள்ல வேதம் தெளிவாக சொல்லப்படுது, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்றாரு. என் இதயத்துக்கு ஏற்ற தாசன், இவனை கொண்டு என் ஜனங்களை நான் வழிநடத்துவேன், இந்த ஆடுகளை என் தாவீதை கொண்டு நான் மேய்ப்பேன் என்று வேதம் சொல்லப்படுகிறது.
அவனுக்குள்ள ஏன் என்று பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவனாக இருப்பான். அவனுக்குள்ள ஒரு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி வர மாதிரி இருந்தாலும் கர்த்தரை துதிப்பான், ஜெயம் வர மாதிரி இருந்தாலும் கர்த்தரை துதிப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தோல்வியை காட்டிலும் ஜெயம் அதிகமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, தோல்வியை காட்டிலும் ஜெயம் அதிகமாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தேவன் கொடுத்து, உன்னை நான் ராஜாவாக மாற்றின அபிஷேக தேவன் கொடுத்துட்டார். அந்த அபிஷேகம் பெற்ற பின்னே தான் தாவீது அநேக ஊர்களுக்கு அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருந்தான். யார் மூலியமாக? தான் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தான். ராஜாவுக்கு அநேக வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா தாவீது மேல கை போடுற அளவுக்கு பாக்கியம் ராஜாவுக்கு கிடைக்கல. ஆனா ராஜாவை கொல்றதுக்கு தாவீதுக்கு ரொம்ப சிம்பிளான காரியம் கிடைச்சது. ஆனா தாவீது இருதயத்துல தேவனுக்கேற்ற தாசனாக நடந்து கொண்டிருந்தான். அவனுக்குள்ள இருந்ததால என்ன என்று பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ரொம்ப பயபக்தியோடு இருப்பான். தேவனுக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ, ஒரு தீர்க்கதரிசி பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அவன் நடக்குவான். ஒவ்வொரு தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறவனாக இருப்பான். அவன் தேவனுக்கு பயந்திருந்தனால, அந்த தாசன் தேவனோட அபிஷேகம் பெற்றிருந்தனால அவன் மேல அவன் கை போடுறதே கிடையாது. அவனுக்குள்ள என்ன என்று பார்க்கும்போது, ஒரு எந்த காரணத்தை கொண்டும் நான் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்யக்கூடாது அவனுக்குள்ள வாஞ்சை வைத்துக் கொண்டிருந்தான். நீங்க யோபு வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்துல 1 நீங்க 5 வரை வாசிக்கும் போது, யோபு தன்னுடைய குடும்பத்தாரோடு உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கொண்டு நல்ல ஒரு பண்டிகை எல்லாம் நாட்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது, யோபு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கடந்து சென்ற பிற்பாடு யோபு ஒரு தனியாக ஒரு பலியை இடுவாராம். ஏன் அந்த பலியை இடுவார் என்று பார்க்கும்போது, தம் பிள்ளைகள் இருதயத்திலாவது தவறான சிந்தை, தேவனுக்கு முன்பாக தவறான சிந்தைகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, என் பிள்ளைங்க வெளி தோற்றமா சொல்லாம இருக்கலாம், கர்த்தரை குறித்து ஏதாவது தவறான காரியம் இல்லை தவறான சிந்தைகள், ஆனா இந்த இருதயத்திலாவது தவறான சிந்தைகளை காரியங்களை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரமா இந்த பலியை நான் செலுத்துகிறேன் என்று ஒரு அட்வான்ஸ்டா அவன் பலியை செலுத்துகிறானாக இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்போ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதம் எழுதும் போது இப்படியாக அவனுக்குள்ள ஒரு சிந்தையோடு எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? கர்த்தாவே, இவன் சொல்றாரு, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? உங்களுடைய கூடாரத்தில் யார், எப்படிப்பட்ட ஜனங்கள் தங்குவார்கள்? ஏனென்றால் ஏழைக்கு உங்களோட இந்த காலத்தை போதிக்க தேவன் எனக்கு கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள அநேகருக்குள்ள இது யாராவது ஒருத்தருக்குள்ள அவன் தேவன் வார்த்தை கிரியை செய்து கொண்டிருப்பார். எப்படிப்பட்டங்கள? ஏன்னா இவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். நீங்க ஏசாயா 43 அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த உலகம் கடியாந்தரம் கரையிலிருந்து உங்களை வேறு பிரித்து எடுத்து என்று வேதம் சொல்லப்படுகிறது. நீங்க ஏசாயா 43:9 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வேதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்தின் கடையாந்தரம் கரைந்து உன்னை நான் வேறு பிரித்து எடுத்துக்கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு கைவிடுவதில்லை. எனக்கு பிரியமான நடந்து கொள்ள, இந்த பிரியமான நடந்து கொள்கிறது தான் கர்த்தருடைய சமூகத்துல வாசம் செய்து கொள்ள முடியும். அவருக்கு ஏற்ற ஜனங்கள் தான். அதனால தான் தேவன் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற தாவீதை கொண்டு இந்த ஜனங்கள் நான் வழிநடத்து. ஏன்னா அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொள்ள வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ ஜனங்கள் இருந்த போதிலும் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால இந்த தேவன் எந்த வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த இடத்துல பிரவேசிக்க அவங்களால கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6,35,550 ஜனங்கள் இஸ்ரவேல், அதாவது இந்த ஜனங்கள் பார்வோனுக்கிட்ட இருந்து பிரித்து வந்த ஜனங்களாக காணப்படுகிறது, வேதத்தில் சொல்லப்படுகிறது.
அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க இருந்து கூட 2 பேர் தவிர மீதி பேரு தேவன் நியமித்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆனா சங்கீதக்காரத்துல எழுதும்போது சொல்றாரு, யாருடைய கூடாரத்தில் பிரவேசிக்க முடியும்? அது தேவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க. எல்லாரும் வந்து தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி இருக்கிறவங்க தான் அந்தந்த, அதாவது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு காப்பர் ஒயர் எல்லாம் ஒரு கேபிள், ரோட்ல இருக்கிற ஒரு கேபிள்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதுல அலுமினியம் இருக்குது, அதுல காப்பர் இருக்குது, அதுல ரப்பர் இருக்குது. இதை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு ஃபயர்ல போடுறீங்க. நீங்க போட்ட உடனே நடக்கிற சம்பவத்தை சொல்ற பாருங்க. நீங்க அந்த ஃபயர்ல போட்ட உடனே அது எரியோ முதலாவது லேயரு, அதாவது இந்த பிளாஸ்டிக் மேல வந்து நிக்குது. முதலாவது லேயரு பிளாஸ்டிக் வந்து நிக்குது, அது அழுக்காக வந்து நிக்குது, அது அழுக்காக மேல வந்து நிக்குது. இரண்டாவது காரியம் பார்க்கும்போது அது அலுமினியம், அது செகண்ட் லேயரா வந்து நிக்குது. அது மூன்றாவது காரியம் பார்க்கும்போது அந்த காப்பர், அது கனம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து காப்பர் மூணாவதாக வந்து நிக்குது. ஏன் இது உங்களோட பகிர்ந்து கொண்டு பார்க்கும்போது அந்தந்த இனம் அந்தந்த இனத்தோடு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துக்குது. அது மிக்ஸ் ஆகி தான் எரியுது, அது மிக்ஸ் ஆகித்தான் அந்த எரியுது, குழப்பம் எல்லாம் ஆகுது. ஆனா எல்லாம் ஆனாலும் எந்த இனம் எந்த இனத்தோடு போய் சேரணுமோ அதாவது அந்த இனத்தோடு போய் சேருது. அதுக்குள்ளவே ஒரு பிரிவினை ஆகுது. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? தேவனுக்கும் தேவனற்றவனுக்கும் சம்மதம் ஏது? அப்போ தேவன் எப்பேற்பட்ட ஜனங்களை அவரிடத்தில் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். இந்த சங்கீதக்காரன் உள்ளோ தாவீதுக்குள்ளோ அவருக்கு ஒரு வாஞ்சை. அவர் எழுதுகிற அந்த காரியத்தை குறித்து, யாருக்கத்தான் உங்களுடைய கூடாரத்தில் வாசம் செய்ய முடியும்? எப்பேற்பட்ட ஜனங்கள் உங்களுடைய கூடாரத்தில் வாசம் செய்ய முடியும்? கத்தாவே கீழே தொடர்ந்து வாசிக்கும் போது நேரம் எல்லாரும் கடந்து செல்லாம். கீழே வாசிக்கும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். ஹல்லேலூயா. மூணாவது குவாலிட்டி இதுல சொல்லப்படுது. எப்படி நடந்துக்கணுமா? உத்தமனாய். ஹல்லேலூயா. எப்படி? உத்தமனாய் நடந்து கொள்ளணுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய கிரியைகள்ல ஒரு பாவத்தின் வாழ்க்கையை நடப்பிக்க கூடாத அளவுக்கு. சில நீங்க ஒரு கூட்டத்தை நீங்க போய் பார்க்கலாம். நான் கேபிள் குவாலிட்டி சொன்ன மாதிரி பாருங்க, நானே பாவ வாழ்க்கையில வாழும்போது எனக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது பாவத்துல வாழுங்க தான். எல்லாமே யாருமே அதுல பரிசுத்தவான் கிடையாது. அது யாரும் தேவனுக்கு பிரியமா இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா ரவுடியும் பொறுக்கியும் எல்லா கொலைக்காரரும் தான் என் கூட இருப்பேன். ஏன்னா நான் அந்த கேட்டகரியை சேர்ந்தவன், எல்லாரும் அந்த கேட்டகரியோட இணைந்து இருப்பாங்க. ஆனா இந்த தேவனை நீங்க தெரிந்து கொண்ட பிறகு தேவன் அந்த இடத்துல வேறு பிரிக்கிறார். ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வருது, ஒரு மாறுதல் வரப்போகுது. ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க. ஒரு மூட்டை உப்பு இருக்குது. அந்த உப்பை நீங்க எந்த ஒரு நடுவுல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் உப்புடைய குவாலிட்டி அதே குவாலிட்டியே தான் இருக்கும். அது எந்த மாறுதல் இருக்காது. உப்பு கடைசியில் இருக்கிற உப்பு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரி, மேல இருக்கிற உப்பு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உப்புடைய குவாலிட்டி அதே குவாலிட்டி தான். அது வித்தியாசம் எதுவுமே காணப்படாது. இதே உப்பு ஒரு அண்டா நிறைய பானை நிறைய நீங்க சாப்பாடு ஆக்குறதுல ஒரு கை உப்பு போடுறீங்க. அந்த கை உப்பு அதுல போடும்போது அந்த உப்பு அந்த எதுலாம் அரிசி இருக்குதோ அந்த அரிசிக்குள்ள தன்னுடைய குவாலிட்டி காமிக்க எல்லாத்திலும் போய் போடுது. ஒரே ஒரு கை உப்பு தான் போட்டுக்கிறீங்க. அந்த உப்பு என்ன பண்ண கேட்டீங்கன்னா அதுல எவ்வளவு அரிசி இருக்குதோ எல்லாத்துக்குள்ளயும் போய் தன்னுடைய குவாலிட்டியை மேன்மையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இதுதான் தேவன் உங்களை வேர் பிரித்து எடுத்த பிற்பாடு உங்களை இந்த ஜனத்திலிருந்து வேற ஜனத்துக்கு கொண்டு வரும்போது இந்த இடத்துல வேற குவாலிட்டி உங்களுக்குள்ள மாற்றிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறதுன்னா உப்பு எப்படி ஒரு 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 பானை நிறைய சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறீங்க நீங்க ஒரு சைடு எடுத்தா உப்பு இல்லாத இருக்கும், இன்னொரு சைடு எடுத்தா உப்போடு இருக்குமா? இல்ல, எல்லாத்துலயுமே போகுது பாருங்க, எல்லாத்துலயும் போகுது. அதே போலதான்
இந்த குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து மாற்றும் போது உங்களுக்குள்ள இங்கே எப்படி ஒரு பாவத்தின் சுபாவம் இருந்துச்சோ அதே டெட் ஆப்போசிட் குவாலிட்டி அந்த இடத்துல ஒரு பரிசுத்தத்தின் குவாலிட்டி அந்த இடத்துல காணப்படலாம். ஆனா இந்த பரிசுத்தத்தை காணப்படும் போது ஒரே ஒரு பர்சன்ட் கூட அங்க இருக்கிற இந்த பாவத்தின் கிரியை இந்த இடத்துல நடப்பிக்க மாட்டாது. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த பாவத்துல வாழ்ந்த வாழ்க்கை இந்த இடத்துல மீண்டுமா இந்த இடத்துல தொடர்ந்து வராது. ஏன்னா ரோமன் ஒரு வார்த்தை, நீங்க பாவத்தை ஏற்கனவே செத்தாச்சு, இனி எப்படி நீங்க பாவத்துல வாழுது? ஏற்கனவே பாவத்துக்கு நீங்க செத்தாச்சு எதுவும் சொல்லப்படுது. அப்ப நீங்க நீதிக்கு பிழைத்து இருக்கிறீங்க. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, முதலாவது யாரோ உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனசார சத்தியங்களை பேசுகிறவர். எப்படி பேசணுமா? மனசார சத்தியங்களை பேசணும். உள்ளதை உள்ளபடி, இல்லதை இல்லை என்றும் உண்மையாக பேசுற குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். எல்லாம் நான் சமயத்துல பேசிக்கொண்டு இருந்த பாருங்க, எல்லாரும் கொண்டு வந்தாங்க. ஒரு 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 பெண்ணை பிடிச்சு கொண்டு ஏசு கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. இந்த பொண்ணு கையை காலமா மாட்டி வச்சு விபச்சாரம் செஞ்சுட்டு ஏசு சொன்னார், ஆமா எஸ் கரெக்ட், நீங்க எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் கரெக்ட், உண்மையான காரியம். அப்ப இயேசு கிட்ட கேக்குறாங்க, நியாய பிரமாணப்படி என்ன பண்ணும் அதை பண்ணுன்றாங்க. நியாய பிரமாணப்படி என்ன பண்ணுவோம் அதை பண்ணு. ஓகே எஸ் ஓகே ரெடி, ஐ அம் ரெடி, நோ ப்ராப்ளம். அப்படி அந்த இடத்துல ரெண்டு இடத்துல அந்த அந்த நேரத்துல மௌனமா இருக்கிறது வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ தலையில குனிஞ்சு எழுதினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாம் கொண்டு வந்தெல்லாம் உண்மையான காரியம் தான். ஆனா இயேசு அந்த இடத்துல சொல்லிக்கலாமாச்சு, நான் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறேன் நான் ஜனங்கோ, அந்த இடத்துல இயேசு தவறான போதனை சொன்னார் பிரசங்கம் பண்ணி இருக்கலாம். ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உண்மையான காரியம், நீங்க எல்லாம் கொண்டு வந்தெல்லாம் உண்மையான காரியம். ஆனா உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்லை ஏறிட்டோம். ஆனா ஒரு குவாலிட்டியை தேவன் காமிச்ச என்னன்னா, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த நியாய பிரமாணத்துக்கு தாறுமாறா அவர் பேசினா அந்த நியாய பிரமாணம் கொடுத்த தேவனுக்கு அந்த இடத்துல தூஷணம் ஆகிறது. ஒரு லா நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த லாவை வயலேட் பண்ணும்போது வேற ஒருத்தரெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அவரே அந்த லாவை வயலேட் பண்ணிட்டாரு, நீங்க பண்றதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிராண்டடா எடுத்துக்கொள்ளலாம். அதான் இயேசு அந்த இடத்துல சொல்லல, பரவாயில்ல சொல்லுங்க, ஆனா இப்படி செய்யுங்க. ரெண்டாவது இயேசுவை பார்க்கும்போது அந்த இடத்துல பரிசுத்தராக காணப்படுகிறார். இவர் பாவங்களை ரட்சிக்க வந்த தேவனாக காணப்படுகிறார், பாவிகளை ரட்சிப்பதற்காக. அப்போ இந்த ஸ்திரீக்கு தெரியும் ஏன் இவர்கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இவர் முதலாவது நம்ம கடந்த வாரங்களா வாசித்துக் கொண்டிருக்கிறோம், இவர் நியாயாதிபதி என்பதை நம்ம வாசித்து இருக்கிறோம். முதலாவது ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். நியாயாதிபதியின் குவாலிட்டி ஹை குவாலிட்டி. எந்த குவாலிட்டி? பரிசுத்தமான குவாலிட்டி இவர்களை காணப்படலாம். அப்போ இந்த பரிசுத்தத்தை இவரோடு இருப்பதனால இவங்க எல்லாம் குழந்தை விட்டுக்கிறாங்க. அப்போ இந்த சகோதரர் நினைக்கிறாங்க, இனி இவர் கண்டிப்பா என்ன தண்டிக்கிறார், ஏன்னா இவர் தான் அதுக்கு தண்டனை கொடுக்கிறவர், நியாயாதிபதி இவர் தான், பாவம் செய்ய பரிசுத்தர் இவர் தான், இவரு முடிந்தா எனக்கு அந்த தண்டனை கொடுக்கலாம். அதான் இயேசு சொல்றாரு, நானும் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், நீ ஒருபோதும் பாவம் செய்யாத. ஏன் வார்த்தை கொடுங்கன்னா, அந்த சத்தியத்தை பேசும்போது உள்ளத்தை இருதத்தை ஆழத்தை உள்ளதை உள்ளபடி இயேசு அந்த நிரூபித்து காண்பித்தார். சத்தியத்தை தெளிவாக பேசினார். இந்த நியாயம் விசாரிக்கும் போது உள்ளதை நியாயமாக விசாரித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஸ்ரீதரை இவ்வளவு பேர் கூட்டினதீங்கல்ல, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, விபச்சாரம் அந்த லேடி மட்டும் தானே பண்ணாங்க? இருக்கிறீங்களா எல்லாரும்? விபச்சாரம் அந்த லேடி மட்டும் தானே பண்ணாங்க? அப்ப விபச்சாரம் பண்ண அந்த ஜென்ஸ் எங்க? இயேசு கேள்வி வேண்டா கேட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கேள்வி முக்கியம் அல்ல, இந்த சத்தியம் வெளிப்பட வேண்டும். அவன் நியாயாதிபதி, நியாயத்தை உள்ள நியாயத்தை நியாயமாக தீர்ப்பார் என்பதை ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பாதபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல,
நியாயத்தை சரி சமமாக பிரித்து காண்பிக்க தேவன் என்பதை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காரியத்தை அந்த காண்பித்தார். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தாழ்பானானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல சில பொருத்தனைகளை குறித்து இதை குறித்து பேசப்படுகிறது. ஏன் இந்த பொருத்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்? இதை பேசின அநேக நேரம் பேசலாம் நான். ஆனா இப்ப நம்ம ஒரு நோக்கத்தோட ஒரு பொருத்தனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நான் உங்களோட இந்த வார்த்தைக்குள்ள கடந்து செல்லாமல் உங்களோட வெளிப்படையாக நான் பேச அவசியப்படுகிறது. நம்ம ஒரு பொருத்தனை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறதா? முதலாவது பொருத்தனையை நம்ம ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறோமா? எப்பேற்பட்ட பொருத்தனை? இவர் ரட்சகரை தினந்தோறும் நம்ம ஆராதிக்க வேண்டும், தினந்தோறும் துதிக்க வேண்டும், தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் செய்யற கர்த்தருக்குள்ள இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கிறது காரணத்துக்காக நீங்க ஜெபத்தை விட்டு நீங்க ஓட முடியாது. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? சண்டே அர்ஜென்டா வேலைக்கு போன முடியாது, வேலைக்கு போனாதான் எனக்கு சம்பளம். சண்டே கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம நீ அங்க சம்பாரிச்சு எதை சாதிக்க போகிற? ஏதோ ஒரு காரியம் பண்ண முடியாது, ஏதோ ஒரு காரியம் பண்ண முடியாது. அப்புறம் சம்பாரிச்சிருந்தாலும் எத்தனை போய் ஹாஸ்பிட்டல வச்சு நிக்கணும். அப்ப கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு நிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நீ என்ன பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தாவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் கர்த்தாவே. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணலனா அது ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை செய்த காரியத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறீர்களா? நீங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக அநேக ஆத்மாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு வேளை போய் அவங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களுக்குள்ள வாஞ்சி இருக்கிறதா? நீங்க செய்திருக்கிற பொருத்தனை. பிரதர், நான் பைபிளே படிக்கல பிரதர். பிரதர், பைபிளை பற்றி எனக்கு தெரியாது பிரதர். தேவையே இல்லை. நான் பைபிளை தெரிஞ்சு உன்ன சுவிசேஷத்தை தெரிஞ்சுதான் நான் அநேகத்துல சொல்ல போல. நீங்க போய் என்ன பேசின வாயை தருங்க, ஆவியார் உங்க வாயிலிருந்து வார்த்தையை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் கொடுத்த பொருத்தனையே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இந்த உலகம் கடியாத வரை உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உலகம் முடிவு பறிந்து நான் உன்னோடு இருப்பேன். அவர் வாக்கு தந்தை கொடுத்துக்கிறாரு. அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நம்ம தான் வாக்கு மாறி கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை பிடிக்க வேண்டிய நம்ம பரிசுத்தத்தை கடைபிடிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒழுங்கால் படிட்டு, அதனால வேதம் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிக்கும் போது பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னிப்பு வேதம் சொல்லப்படுது. அப்ப தினந்தோறும் ஜெபித்தாதான் பாவத்தை அறிக்கையிட முடியும். தினந்தோறும் ஜெபித்தாதான் நீ பரிசுத்தமான இருக்க முடியும். தினந்தோறும் ஜெபித்தாதான் அவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்க முடியும். தினந்தோறும் ஜெபிக்கலன்னா எப்படி வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்க முடியும்? எப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை துதிச்சு கொண்டிருக்கிறீங்களோ, அவருடைய பிரசனை உங்களோட இருக்குது. எப்போ நீங்க அந்த வேதத்தை பரட்டி வாசிக்கிறீங்களோ, ஜீவன வார்த்தை உங்களோட இருக்குது. எப்போ அவருக்கோட நீங்க ஐக்கியம் கொண்டிருக்கிறீங்களோ, அப்போ அவருடைய வல்லமை உங்களோட கடந்து வந்திருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நடக்கும்போது தான் உங்களை ஒரு பிசாசும் ஒரு வியாதியும் உங்களை வந்து அண்டாது. ஏன்னா அவரோட இணைந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பாடி கார்டா ஏற்கனவே ஒரு கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே தூதன் வேற உங்களுக்கு காவல் வச்சுக்கிறாரு. நீங்க போறதுக்கு முன்பாக தூதன் உங்களுக்கு முன்பாக போய் வழியெல்லாம் சீர் செய்து ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு பணம் கொடுக்காம, நீங்க சம்பளமே கொடுக்க வேணாம், உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை ஏற்கனவே தேவன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க கீழே விழாதபடி உங்களை தாங்கிறதுக்காக ஒரு தூதன் வச்சிருக்கிறாரு.
அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நல்லவராக இருக்கிறார். ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்ம நல்லவர்களாக இருக்கிறோமா? ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பனே வாக்கியவன் அவனே அந்த பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான் சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஆணை எடுத்திருக்கிறீங்க? எப்பேற்பட்ட பொருத்தனை எடுத்திருக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? தேவனுக்காக என்ன காரியத்தெல்லாம் நீங்க விட போறீங்க தீர்மானம் எடுத்துக்கிறீங்க? தேவனுக்காக எதெல்லாம் நான் விடுவேன் இனி அவையெல்லாம் செய்ய மாட்டேன் எந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறீங்க? அந்த தீர்மானம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா? ஏன் பிரதர் என்ன பிரதர் சாப்பிட்டியா? இல்ல பிரதர் சாப்பிடல. ஏன்? பாக்கெட்ல 10 ரூபாய் இல்ல பிரதர். ஏன் பிரதர்? ஆபிரகாம் ஆசீர்வாதம் உனக்கு தேவன் கொடுத்தாரு. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுள்ள சீமானாக இருந்தாலும் வேதம் சொல்லப்படுது. அந்த சீமானுடைய பிள்ளையா நீ? இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு கடந்து வரார். 18 வருடமாக நிமிரவே முடியாத கூனியா நின்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு பாக்குறாரு, அட நீ ஆபிரகாமுடைய சந்நிதி, நீ இப்படி இந்த வியாதியோட அவதிப்பட அவசியம் இல்லை, நீ இப்போதே சுகம் பெற்றுக்கொள்ள சுகத்தை கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய சந்நிதி வியாதிக்கு சொந்தம் அல்ல, இந்த தரித்திரக்கும் சொந்தம் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லப்படுது. நீங்க ஆபிரகாமுடைய சந்நிதியாக இருக்கிறீங்க. ஆபிரகாமுடைய சந்நிதியா இருந்து எப்படி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், அந்த கல்வாரி சிலுவையில உங்களுடைய பலவீனத்துல உங்களுடைய வியாதிகளை உங்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரு. மீண்டும் எதற்காக வந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா there is no protection for you people. உங்களுக்கு ஒரு வேலி இல்லாத காலத்துல யார் வேணாலும் அந்த மேய்யான் வராங்க. ஏன் வராங்க? ஒரு ப்ரொடெக்ஷன் இல்ல. யோபு வாழ்க்கையில பிசாசு போய் தேவன்கிட்ட போய் சொல்றான், அவங்க கிட்ட உங்க அக்னி கைய அந்த நீங்க அவன் கரத்தை வச்சு நீங்க தாங்கி நிக்கிறீங்க, உங்க கரத்தை மட்டும் எடுத்து பாருங்க, அவன் சுற்றிலும் அக்னி வேலை போட்டு வச்சுக்கணும், அந்த வேலை எடுங்கன்னு சொல்றான். அவன் பர்மிஷன் கேட்கிறான், அந்த வேலை எடுங்க அப்படின்னு சொல்லி அவனை தொடன. ஏன்னா இந்த தேவனுடைய பிள்ளைகளை தொடனா அந்த அக்னி வேலை எடுக்கப்பட வேண்டும். அப்ப அக்னி வேலை எடுத்தா தான் உங்களை ஒரு பிசாசம் தொட வேண்டும். அப்ப ஒரு பிசாசுமே வந்து தொடங்குனா அந்த அக்னி வேலை உங்களுக்குள்ள இல்லைன்றது அர்த்தம். ஹல்லேலூயா. குடும்பத்துல கஷ்டங்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்துல அநேக வித பாடுகள். ஏன்? உங்களை சிந்தித்து பாருங்க. தேவன் செய்த பொருத்தனை இல்ல, அவர் செய்ய நல்லவரா இருக்கிறார். அதை அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், உலகம் முடிவு பறிஞ்சா உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார். அவர் விட்டு விலகிற தேவன் அல்ல. ஏன்னா வானம் பூமியை ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொன்னார் தேவன். ஹல்லேலூயா. 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 தேவன வார்த்தை சொல்லுது, நீ கடன் கொடுக்கிற, நீ கடன் வாங்குறவனா இருக்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய் என்று. ஏன் நம்மளுக்குள்ள அநேகர் கடன்காரர்களாக இருக்கிறாங்க? இன்னைக்கு விசுவாசித்தா சொல்லலாம், 5% வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன், 10% வட்டிக்கு வாங்கிக்கிறேன், கடன் கொடுக்கறதுக்கு என் சம்பளம் போதாது, ஏன்னா நான் வாங்குற சம்பாதனம் ஓட்ட பாக்கெட்ல போட மாதிரி விழுந்து போயிருக்குது. ஏன்? அவங்க செஞ்ச பொருத்தனையே அவங்க காத்து கொள்றதில்ல. தேவனுக்கு எந்த பொருத்தனையை கொடுத்தாங்க? நான் உயிரோடு நானூறு எல்லாம் உன்னை சொந்த ரட்சைகளை ஏற்றுக்கொண்டு இருப்பேன், ஒரு நாள் ஜெபிப்பேன். ஏன்? வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கை இல்லாத காரணத்தினால மேலும் 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 பிரச்சனை கூடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்த லைட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பல்பு எரியுது. ஏன்னா அது கரண்ட் சப்ளை அப்படியே இருக்குது. அந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அந்த லைட் ஆஃப் ஆனது. ஆனா ஃபேனுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு. விசுவாசிங்க அநேக பேர் ஃபேனை போல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி ஃபேனை போல? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எந்த நேரம் இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் எங்க வாழ்க்கையில இருக்குல்ல. எப்படி தேவன் எங்க வாழ்க்கையில இல்ல? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேன் சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா உடனே ஃபேன் நிக்காது, கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஓடிக்கொண்டு இருக்கும். அதே போலதான் விசுவாசியுடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் கிரியை செய்து கொள்ள எனக்கு ஆசீர்வாதத்தை சகலக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கரண்ட் கட் ஆகிது ஏற்கனவே, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரண்ட் கட் ஆயிடுது, அது தெரியல. அது ஓடிங்கிறது பழைய ஓடிச்சே, அந்த பழைய ஆசீர்வாதம் போச்சே, அதுல போயிடுக்குது. இன்னும் முழுசா கிடைக்க வேண்டியது கிடைக்கல, முழுசா ரீச் ஆகல. ஏன் ரீச் ஆகல? கரண்ட் துண்டிக்கப்பட்டு வச்சுக்கிறது அந்த இடத்துல. அப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து பாருங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனை வருது? அநேக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, 80 வயசு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் வியாதின்னு படுக்கிறது இல்ல. 75 வயசு ஊழியக்காரர் இருக்கிறாரு,
ஒரு நாள் தலைவலியின் படுக்கிறது இல்ல. 90 வயசுல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஒரு நாள் என் முட்டி வலியின் படுக்கிறது இல்ல. ஆனா ஏன் இங்க இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் ஏன் வியாதி பலவீனம் என்று படுக்கிறாங்க? ஏன்னா கரண்ட் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கரண்ட் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. The relationship between you and the God was broken. அந்த இணை இல்லாதனால, அந்த அக்னி வேலை இல்லாதனால யார் வேண்டாலும் வந்து நுழையலாம். நிலம் யார் எடுத்து வாங்கினாலும் அந்த நிலத்துக்கு வேலி போடுறாங்க, ஃபென்சிங். பிரதர் தயவுசெய்து பல லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கிக்கிறீங்க, ஒரு வேலி போட்டு உங்க பேர் போட்டுருங்க. ஏன்னா வேற ஒருத்தர் வந்து மேய்ஞ்சிடக்கூடாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்க ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற ஜீவன வார்த்தை, இந்த வார்த்தையை வாசிக்க 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 உங்க குடும்பத்துல விடுதலை ஆகும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உங்க குடும்பத்துல கண்டிப்பா செழிப்பு இருக்கும். அப்ப செழிப்பு, ஆசீர்வாத, சமாதானம் வேணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்த பொருத்தனை. என்ன பொருத்தனை? நீங்க பணத்தை யோசித்து கேட்கல. எல்லாம் நினைக்கிறாங்க பொருத்தனை சொன்ன உடனே, பிரதர் எனக்கு நல்ல வேலை கிடைச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு கருத்துக்கு தேவையில்லை. சங்கீதத்தை தேவன் சொல்ற வார்த்தை, எனக்கு பசியத்தை அவங்ககிட்ட ஆகாரத்தை கூட நான் கேட்க மாட்டேன் தேவன் சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு உரியது. நான் பசியத்தை வந்து உங்ககிட்ட எனக்கு வந்து ஆகாரம் கூட கண்டிப்பா கேட்க மாட்டேன். தேவன் கேட்கறதெல்லாம் ஒன்னே அவரோட இணைந்து இருக்க வேண்டும். அவரோட இணைந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்க தான் சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய கூடாரத்தில் அவன் வாசம் செய்வான். அவருக்கு பிரியமான பிள்ளையை தான் அவர் கூடாரத்தில் வாசம் செய்ய முடியும். அவரோட இணைந்திருக்கிற பிள்ளையை தான் அவர் கூடாரத்தில் வாசம் செய்ய முடியும். அவருடைய கூடாரத்தில் வாசம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற ஜனங்கள் தான் அவருடைய கூடாரத்தில் பிரவேசிக்க முடியும். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில கூட தேவன் சிந்திக்கக்கூடிய வார்த்தையை தேவன் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்திருக்குது உங்க வாழ்க்கையில. நீங்கள் எப்பேற்பட்ட பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில தோல்விகள் காணப்படுகிறது? ஏன்னா நீங்கள் செய்த பொருத்தனை தொடர்ந்து செய்யாமல் இருப்பதனால. இந்த தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனை விட்டு இன்னும் தொலைவு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் பாவத்தின் மேல உங்களுக்கு முன்பாக நீங்க செய்து கொண்டிருக்கிற சிறிய பாவங்கள் உங்களுக்கு பாவமாக தெரியாத காரணத்தினால இன்னும் பாவத்தின் மேல பாவத்தை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீர்களானால் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், மகனே நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், மகனே நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மகனே நீ சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மகனே நீ என்னை விட்டு தூரம் போயிருக்கிறாய். தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த தேவனோட ஐக்கியம் இல்லாத காரணத்தினால நீங்க யார் பின்னாக ஓடி போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கே தேவை ஓடி போய் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த தேவன் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் நான் மறக்கல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்கிற. நீ என்னை விட்டு விலகி போனதுனால உன் குடும்பத்துல கஷ்டம், உன் குடும்பத்துல கண்ணீர், உன் குடும்பத்துல துக்கம், உன் குடும்பத்துல வியாதி, உன் குடும்பத்துல பலவீனம், ஊர்ல இருக்கிறதெல்லாம் அசுத்த கிரைகளும் வீட்டுல நுழைஞ்சு கொடுங்க. ஏன்னா அந்த வேலி நீ காத்து கொள்ளாத விட்டாரு காலத்தினால. தேவன் உனக்கு வேலி போட்டிருந்தான். அந்த வேலியை நீயா கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சு அந்த வேலியை நீக்கி விட்டு இருக்கிறாய். இந்த நாளிலே கூட இங்க இருக்கிற யாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நாளைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் தேவன் மன்னிக்க நல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் மன்னிக்க நல்லவராக இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள நல்லவராக இருக்கிறார். இந்த உன்னை விடுதலை செய்ய நல்லவராக இருக்கிறார். உனக்கு சுகம் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பலவீனத்தோடு, நீ எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையோடு, நீ எப்பேற்பட்ட மோசமான துரோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நாள் தேவன் உன்னை புதுப்பிக்க நல்லவராக இருக்கிறார். உன் விடுதலை செய்ய நல்லவராக இருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். நீ வாழ்ந்த தரித்திர வாழ்க்கை போதும், நீ வாழ்ந்த கண்ணீர் வாழ்க்கை போதும், நீ வாழ்ந்த துக்கத்தின் வாழ்க்கை போதும், நீ வாழ்ந்த எல்லா பாவத்தின் வாழ்க்கை போதும். இந்த நாளில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பார். Thank you, Jesus. நன்றி கர்த்தாவே. அன்பின் பரலோக நல்ல பிதாவே,
இந்த நாளில் அருமையான எங்கள் வார்த்தையோடு இடைப்பட்டு நீங்கள் பேசுவதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தில் யார் பிரவேசிப்பார் என்பதை குறித்து நீ பேசுவீங்க கர்த்தாவே. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுங்க கர்த்தாவே. இந்த நாளில் மாய்க்கூட கர்த்தாவே. அப்பா எங்களை யாரையும் கற்று ஒப்புறோம் கர்த்தாவே. போதும் கர்த்தாவே, உம்மை விட்டு விலகினது நாங்கள் போதும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை செவி கொடுக்காம ஓடினது போதும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வார்த்தையை விட்டு நாங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தது போதும் கர்த்தாவே. அப்பா தரித்திர வாழ்க்கையில் ஓடினது போதும் கர்த்தாவே. கஷ்டத்தின் வாழ்க்கையில் போனது போதும் கர்த்தாவே. வியாதியின் வாழ்க்கையில் ஓடினது போதும் கர்த்தாவே. அப்பா இனி உங்களுடைய பாதத்தில் வருகிற கர்த்தாவே. நீ எங்களோடு பேசும் கர்த்தாவே. நீ எங்களோடு இடைப்படுங்க கர்த்தாவே. உமக்கு உகந்த பாத்திரமாக உங்களுடைய சாட்சிகளை ஜீவிக்கப்படுங்க. உலகம் பரிந்த அப்பா உலகம் முடிப்பது எங்கள் ஜீவன நாட்கள் எல்லாம் உண்மையை பற்றி கொண்டிருக்க தகுந்த கிருபைச்சுங்க. ஒவ்வொரு உள்ளத்தின் வார்த்தை பிரவேசிக்கிட்ட கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்தின் வார்த்தை கிரியை நடக்கிட்ட கர்த்தாவே. ஒவ்வொருக்கு விடுதலை ஆகட்ட கர்த்தாவே. இந்த நாள் கொண்டு கர்த்தாவே ஒவ்வொரு பூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டு உங்களுடைய சாட்சிகளாக ஜீவிக்கப்படுங்க. அப்பா ஒரு வாழ்க்கையில் என்ன காலம் நீ அப்பா செய்ய திட்டமிட்டோ அந்த காலத்தை ஒவ்வொரு தெரிந்து கொண்ட திட்டத்தை நிறைவேறுவதற்கு ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் பலப்படுத்தணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வியாதிகள் இருந்தால் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்கள் எல்லா பலவீனம் எல்லா சோறு இயேசு நாமத்தில் மறைந்து வேண்டும். பிசாசு கருத்தை இயேசு நாமத்தில் விட்டு நீங்களுடைய கட்டளை வேண்டும். ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதம் பலப்படுத்து. இது கனமை மகத்து மாற்றி யாவையும் பொருள் எடுக்கும். நீர் இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி. சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நன்றி. எங்கள் ரட்சகர் மீட்படுவாங்க இயேசுவின் மாறலாம் வேண்டிக் கொள்கிறோம். என் ஜீவன் நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நன்றியும் நாம் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சதா காலம் உங்களோட ஒரு குடும்பத்தோடும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் சபையோடும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.